இந்த குரு பெயர்ச்சி ப்ளஸ் அதற்கு முன்னாடி வருகின்ற இந்த யோகங்களை பற்றி பேச போகிறோம். இந்த வருடமும் யோகங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் சந்திக்க போகும் யோகங்கள். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த மே 10ஆம் தேதியே உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று விடுகிறார். யோகம் நம்பர் 1. இவர் ஆட்சி வேலைக்கு ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுற செலவுக்கு நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. நிறுத்திட்டு கடன் அடைக்கிற வழியை பாருங்கள். இந்த பெருமையெல்லாம் போதும். அடுத்து 3ஆம் இடத்துல நிறைய பேர் இப்படி பெருமையாக சுற்றினவங்க தான். கடைசியாக காசு இல்லாதப்போ தான் ஒருத்தன் கூட ரூபா தர மாட்டான். அது மனப்பாடம் வருகின்ற யோகங்கள்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு யோகம் என்ன? சுக்கிரன் ஆட்சி வருகிறார், ஹம்ச யோகம் என்று பெயர். ரைட்டு. அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியிலே ஆட்சி பெறுகிறார், ருச்சக யோகம். வச்சுக்கோங்க, இந்த புரட்டாசி மாதம்லாம், தட் மீன்ஸ் ஆகஸ்ட் மாதம்லாம் இந்த செவ்வாய் நீச்சம் அடைவார் கடகத்தில். அப்போ உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் அடைவார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த குரு பெயர்ச்சி ப்ளஸ் அதற்கு முன்னாடி வருகின்ற இந்த யோகங்களை பற்றி பேச போகிறோம். இந்த வருடமும் யோகங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் சந்திக்க போகும் யோகங்கள் என்னென்ன? வருடம்ங்கிறது இந்த 2-3 மாதத்தில் என்னென்ன யோகங்கள் வரப்போகுது, எதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த மே 10ஆம் தேதியே உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று விடுகிறார். யோகம் நம்பர் 1. இவர் ஆட்சி பெறும் பொழுது கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். நல்லா புரிஞ்சு ஒரு டேட்லாம் எழுதிக்கோங்க. மே 10லேருந்து இந்த ஜூன் 10க்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எழுதலாம். டிஎன்பிஎஸ்சி எழுதினேன் சார், பிஎஸ்ஆர்பி எழுதினேன் சார், ஆர்ஆர்பி எழுதினேன் போன்ற விஷயங்கள். ஒரு காலத்தில் நம்ம இளைஞர்கள்லாம் கவர்மெண்ட் ஜாப் எழுதுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கதவை முறிட்டு படிக்கிறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போல்லாம் யார்? இப்போல்லாம் இன்ஸ்டா எடுத்தால் வாங்க வெங்காயம் வைக்க போகலாம், வாங்க பூண்டு வைக்க போகலாம். நான் கிண்டல் பண்ணல. அப்புறம் நம்ம எதுக்கு மேலே படித்தோம்? அப்போது படித்தவனை மதிக்கலைன்னா மற்றவன் யார் மதிக்கப்பறா? நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஜாப் எழுதுங்க நண்பர்களே. கவர்மெண்ட் ஜாப்னு ஒன்றுக்கு நீங்கள் படித்தாதான் உங்களை பார்த்து 4 பேர் அங்கே பற்றியா ஐபிஎஸ் ஆகிட்டான், அங்கே பற்றியா ஐஏஎஸ் ஆகிட்டான் 4 பேர் பேசுவாங்க. நீங்களுமே இப்படி இட்லி கடை போண்டா கடன் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் யார் தான் படிப்பை காப்பாற்றுறது? அப்போ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது நிச்சயம் நீங்கள் படிக்க போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப அற்புதமான காலம். சார் நான் ஒரு சைட்டு போட்டேன் சார், அந்த சைட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேலே ஆக மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, அந்த சைட்டு சேல் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் தன்னால் நடக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுக்கு நேரம் கூடிவிட்டது. விளையாட்டுக்காக அவர் வாங்க மாட்டார்னு நினச்ச சார் வாங்கிட்டார் சார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்னவென்றால், உங்களுக்கு 2ஆம் இடத்திலே, இது மேஷராசிக்கு 2ஆம் இடத்திலே புதனும் சூரியனும் இருக்கிறார்கள். இந்த புதன் யார்? 3-6 கூடியவர். சூரியன் யார்? 5 கூடிய யோகாதிபதி. இவங்க 2 பேரும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால் எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் லோன் அடைச்சிருவீங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நேற்று ஒரு நாணயம் மகளும் தான் அந்த ரீல்ஸ் பார்த்தோம். அதில் ஒருத்தர் வண்டி ஓட்டுறார். வண்டி ஓட்டினதுக்கப்புறம் இன்றைக்கி நாள் இலக்கு இவ்வளோ, இன்றைக்கி நாள் நான் 1800 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், 1000 நாள் டார்கெட் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒருத்தன் வச்சுருக்கான். யாரோ ஒரு பையன் 1000ஆவது நாளில் இது 18 லட்சமாக மாறும், அப்போ நான் இந்த வீடு வாங்குவேன்னு ஒருத்தன் வேலை செஞ்சுட்ருக்கான். இதை கண்டு நான் வியந்தேன். இதுக்கு பேர் தான் டார்கெட், இதுக்கு பேர் தான் ஒர்க் டெடிகேஷன். நண்பர்களே, இந்த உலகத்தில் வேறு யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சம்பாதிச்சு சேவிங்ஸ் பண்ணுற காசு ஒரு 10 வருஷம் கழித்து இவ்வளோ வரும், 5 வருஷம் கழித்து இவ்வளோ வரும்னு யோசிச்சிங்கன்னா நம்ம உருப்படுற வழியில் போகிறோன்னு அர்த்தம். 2ஆம் இடத்திலே இருக்கின்ற புதனும் சூரியனும் சேரும் பொழுது இன்றைக்கி நாள் வர்ற காசுலேருந்து இந்த கடன் அடைச்சிடலாம். அப்படி போகணும். அது போனால் எவ்வளோ பெரிய கடனும் சின்ன கடனாக மாறிடும். குந்தி தின்றால் குன்றும் மாளும்னா அந்த மாதிரி நீங்கள் முந்தி சென்றால் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அடைஞ்சிரும். அதனால் கடனை அடைக்க தோங்க போகிறீர்கள் இந்த மாதம். நமக்கு இருக்கிற வேலைக்கு ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுற செலவுக்கு நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. நிறுத்திட்டு கடன் அடைக்கிற வழியை பாருங்கள். இந்த பெருமையெல்லாம் போதும். அடுத்து 3ஆம் இடத்துல நிறைய பேர் இப்படி பெருமையாக சுற்றினவங்க தான். கடைசியாக காசு இல்லாதப்போ தான் ஒருத்தன் கூட ரூபா தர மாட்டான். அதை மனசில் வச்சுக்கிங்க. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் குரு பகவானும் இருக்கிறார். இந்த குரு யார்? 12 கூடியவர் 3லே விபரீத ராஜயோகம் பெறுகிறார். சுக்கிரன் 2 கூடியவர். இவங்கெல்லாம் 3ல் மறைகிறாங்க. அப்போது மணி டைட்டாக போகுது. எப்படி சுற்றி பார்த்தாலும் மணி டைட்டாக போகுது, கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படி அசுப விரயமாக கடவுளாக பார்த்து நம்ம மணியை டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே பார்த்து நம்ம மணியை டைட் பண்ணிக்கணும். எப்படி எல்லாத்துலேயும் கமிட்மெண்ட்ஸு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 11ஆம் இடத்து ராகு வேறு ஒரு பக்கம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, பிஸ்னஸில் பிஸியாக போகிறீங்க, வேலையில் பிஸியாக போகிறீங்க.
இவ்வளோ தூரம் கடன் அடைக்கணும்னா அப்போ எவ்வளோ தூரம் வேலை பார்க்கணும். ஸோ மே மாதம் வருகின்ற யோகங்கள்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு யோகம் என்ன? சுக்கிரன் ஆட்சி வருகிறார், ஹம்ச யோகம் என்று பெயர். ரைட்டு. அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியிலே ஆட்சி பெறுகிறார், ருச்சக யோகம் என்று பெயர். இதுக்கு அப்படியே ஜூன் மாதம் போனீங்கன்னா குரு இவரில் ஜூன் 2ஆம் தேதி குரு சந்திரனுடைய வீட்டிலே ஆட்சி பெறுகிறார், உச்சம் பெறுகிறார். அது குரு சந்திர யோகம் என்று பெயர். அங்கேருந்து உங்கள் வீடு கீழே விருச்சிகம் உங்களுடைய 8ஆம் இடம் அதை பார்க்கிறது குரு மங்கள யோகம் என்று பெயர். டிசம்பர் 6 ஆகும், ஆனால் இப்போ கிடையாது. அப்போது ராகு வருவார் மகரத்துக்கு, உங்களுக்கு 10ஆம் இடம். அப்போ அதை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்று பெயர். எழுதி வச்சுக்கோங்க. இந்த புரட்டாசி மாதம்லாம், தட் மீன்ஸ் ஆகஸ்ட் மாதம்லாம் இந்த செவ்வாய் நீச்சம் அடைவார் கடகத்தில். அப்போ உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் அடைவார். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 11 வரைக்கும் சனி வக்கரமாக போகிறார். அதாவது உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு அதிபதி, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7.5 சனி. இவ்வளவும் நல்ல நேரம் இருக்குது. அத்தனையும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் தான். ஆனால் பண்ண வேண்டியது வேலை பார்க்கணும். இந்த மாதம் உங்களை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் குருவோடு சேரும்போது வேணாம், நோ லவ்ஸ், லவ்வே கிடையாது. நான் ஒன்லி வேலை மட்டும் தான் பார்க்க போகிறேன். யாராவது ஐ லவ் யூன்னா நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இயர் உன் அப்பாயின்மெண்ட் டேட் நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாதம் 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இன்னும் டேட் வரைக்கும் கொடுக்குறீங்க, அது வரைக்கும் டார்கெட் இருக்குடா, டெய்லி நான் அவ்வளோ சேர்த்தனா தான் என் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிஸியாக இருங்க. பாருங்கள், உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க, பாராட்டுக்கோங்க. இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் விடு, நாளைக்கு டார்கெட் அச்சீவ் விடு. ஒவ்வொரு நாளையும் டார்கெட்டை பேஸ் பண்ணி போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இல்லை டிஸ்டர்ப் ஆகிட்டேன் சார், நல்லா போயிட்டு இருந்தது சார், அப்படியே யாம்போ ரேமோ எல்லாம் பண்ணிங்கன்னா இருக்கிற காசும் போயிடும். நான் திரும்ப சொல்கிறேன், ஏனென்றால் 2 குணம் உங்களுக்கு 7.5 சனி பின்னாடி இருக்குது, அதை மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. 7.5 சனி இஸ் ரெடி டு கேட்ச் யூ. இப்போது கேர்ஃபுல்லாக இருங்க, புத்திசாலியாக பொழைச்சிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எல்லா கிரகங்களும் எல்லா நன்மைகளும் தந்து விட்டது, இனி ஓட வேண்டியது நீங்கள் தான். சரி, அப்போ கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.